கண்மணி, என்னங்க? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு? என்ன பண்ண? அத வேற எதுக்கு இவருக்கு ஞாபகப்படுத்தணும்? ஐயோ, வேற என்ன? தோட்டத்துல எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம். லேட் ஆகி வந்ததால வசதியில நல்லா தூங்கிட்டோம். பாருங்க, நானே உங்களுக்கு அப்புறமா தான் எந்திரிக்கிறேன். கண்மணி, ஐயோ, பாட்டி. என்னாச்சு கண்மணி? என்ன பண்ற இவ? கண்மணி, வந்துட்டேன் பாட்டி. ஏங்க, நீங்க படுங்க. படுத்துக்கோங்க. ராசாத் என் தங்கம் நல்லபடியா நடந்துச்சுல்ல, சந்தோஷம். அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கிராமத்துல இந்த வீட்லயே நடந்ததா ரொம்ப சந்தோஷம். சும்மா இல்ல, கட்டில் நம்ம பரம்பரை கட்டில் இல்ல. சரிதா, நீ போய் பாரு. பாட்டி மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு இவ என்னென்னலாம் பண்றா? எவ்வளவு புத்திசாலித்தனமா யோசிக்க. நம்மளாலதான் இவளுக்கு இவ்வளவு சங்கடம். பாவம், இவ எப்படி எல்லாம் பொய்ய நடிக்க வேண்டியது இருக்கு. கண்மணி, என்னாச்சு? தொலைஞ்சு போன அந்த நம்பர் இருக்குல்ல, அதுதான் அன்பையே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துச்சு. புரியல. அன்புக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னே எனக்கு தெரியல வெண்ணிலா. அவர் அந்த நம்பர்ல தான் முதல்ல எனக்கு மெசேஜ் பண்ணாரு. உங்க போன் நம்பர் கிடைக்குமா? அண்ணில இருந்து அப்படியே மாத்தி மாத்தி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல கண்மணி, அன்னைக்கு அன்புக்கும் நம்பர் கொடுத்ததே நான் தான். அவருக்கு என்ன புடிச்சு கூட போயிருந்திருக்கலாம். அதே மாதிரி அவரையும் எனக்கு புடிச்சு போயிருந்திருக்கலாம். அப்படி மட்டும் நடந்திருந்தா தேவையில்லாம நீயும் இந்த வீட்ல வந்து மாட்டிக்கிட்டு பாவம் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க மாட்டேன். எனக்கும் அன்போட நல்ல மனசு புரிஞ்சிருந்திருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நானும் அவரை நினைச்சிட்டேன். நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருந்தேன். முதல்ல நீ கேட்டியா இல்லையா? கேட்டுட்டு தான் இருந்தேன். இல்லையே, நான் பேசினதை கவனிக்காம நீ வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அன்பு கூட உனக்கு எப்படி பழக்கமாச்சுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். கேட்டியா? சரி சரி. கண்மணி, நீங்க கொஞ்சம் வா. இது வர அத்தை. அத்தை கூப்பிடுறாங்க. நம்ம அப்புறம் பார்க்கலாம்.